பெண்களுக்கு இருக்க வேண்டியது நற்கிரியை தான். நிறைய ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு பெண்களுக்கு கிரியைகள் தவறா இருக்கும். அப்ப உடனே என்ன கேட்பாங்க, நீ என்ன ஜெபிக்கிற அப்படி கேக்குறாங்கல்ல. எப்படி ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு கணவனை ஒரு பெண் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியும்? ஜெபம் தான் முதல்ல நான் சொல்லுவேன். இரண்டாவது உங்க நற்கிரியை. உங்க நற்கிரியை பார்க்கும் போதே, உங்க வாழ்க்கையில நீங்க பெறுகிற பாற்றத்தை பார்க்கும் போதே, நான் இதை இன்னொரு இடத்துல கூட சொல்லியிருந்தேன். நாங்க ஏலகிரியில இப்ப நாங்க ஆன்லைன்ல சொன்னாங்க இல்லையா சிஸ்டர், நடத்துறோம் பிரேயர். அதை ஒரு நாள் கூட்டமா ஏலகிரி மலையில வச்சிருந்தோம். சும்மா பக்கத்துல இருக்கிற பெண்கள்லாம் வர வச்சு அதை நடத்தும் பொழுது இந்த மாதிரி பிரசங்கத்துக்கு ஒரு நாள் ஃபுல்லா நடந்தது. லஞ்ச் எல்லாம் கொடுத்து நடத்தணும். அப்போ ஒரு நாள் ஃபுல்லா நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் காலையில இந்த மாதிரி ஜெபம், ஆராதனை, அனாயிட்டிங் செஷன். ஆஃப்டர்நூன் என்ன பண்ணோம், எல்லாரும் வெளியில போய், ஏன்னா நல்ல மலை சில்லுன்னு அவ்வளோ அழகா இருக்கும். அப்படியே சேரெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு புல் தரையில சேரை போட்டு உட்காந்து டிஸ்கஷன். குடும்ப பிரச்சனைகள் எப்படி இருக்கு, நான் இது என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்பாங்க, நான் பதில் சொல்வேன். ஒரு சில ஸ்திரீகள் அவர்களுடைய அனுபவத்திலிருந்து அவங்க சொல்லுவாங்க. இப்படி மாத்தி மாத்தி என்ன பண்ணோம்னா, பிராக்டிக்கலா எப்படி ஒரு குடும்ப ஸ்திரீகள் இருக்கணும், குடும்பத்துல வேலை ஸ்தலத்துல வாலி அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு சில ரகசியங்களை அவங்களுக்கு சொல்ல கர்த்தர் கிருபை தந்தார். அப்போ ஒரு சிஸ்டர் வந்திருந்தாங்க. அவங்க அந்த ரகசியத்தை என்ன பண்ணிட்டாங்க, வாங்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போயிட்டு தன் மாமியார இந்த ரகசியத்தை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, டீல் பண்ணியிருக்காங்க. அதை சொன்னால் அது கொஞ்சம் டைம் ஆயிரும், அதனால தான் நான் டைம் சொல்லலை. டீல் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபேமிலியில் கம்ப்ளீட்டாக சமாதானம். அவங்க கணவருக்கு ஒரே ஆச்சரியம், நீ அந்த ஏலகிரிக்கு அந்த சிஸ்டர் கூட்டத்துக்கு போயிட்டு வந்ததுலேருந்து உங்ககிட்ட நல்ல மாற்றத்தை நான் பார்க்குறேன். அதுக்குள்ளே அவங்க ஹஸ்பண்டே போ அந்த சிஸ்டர் மீட்டிங் போ, உட்காராத. இந்த மாதிரி நிறைய பெண்களை இப்போ ஆண்கள் தான் எங்கள் ப்ரேயருக்கு அனுப்பி விடுறாங்க. நான் சீக்கிரம் சாப்பாடு கொடுத்துட்டு போ. ஏன்னா கிரியையில மாற்றத்தை பாக்குறாங்க. இப்ப நீ எப்படி எங்க அம்மா அப்படி பேசினாலும் நீ இப்படி பேசுறியே, பரவாயில்லையே. இல்ல, ஒரு ரகசியம் சிஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க, எப்படி பேசணும், எப்படி நடக்கணும். அந்த ரகசியத்தை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது பாருங்க. அந்த நற்கிரியை என்ன பண்ணுச்சுன்னா, அவர்கள் கணவன்மார்களே கர்த்தரின் பக்கம் தள்ளுகிறத மாறுச்சு. இன்னைக்கு உங்க நற்கிரிகள் அப்படி மாற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, ஆமென்.